See, there is fear mongering happening. அதாவது ஒரு விஷயத்துல ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு நாய் கடிக்குதுன்னா அதை ஒரு பெரிய விஷயமாக்கி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பயத்தை உருவாக்குறது. I'm saying நாய் கடிக்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. கரெக்ட், rabies if it's spreading it is very very bad. It is not good for health at all. பட் அதுக்கு fear mongering பண்றதுக்கு பதிலா என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத we have to educate them. சின்ன வயசுல இருந்து we need to educate them into how to be compassionate in taking care of this, how to have a solution. நம்ம ஒருத்தன் வந்து தப்பா நடந்துக்கறன்றனால we are not asking anybody to go and kill him. அத வந்து we shouldn't do the same mistakes to animals also is what. இந்த நிவேதா பேசுறாச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த டிவி ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து இந்த விஷயங்களை வந்து எடுத்து சொல்ல வந்து இந்த ஊடகங்கள் வந்து நிறைய கேமரா வச்சு உடனே ஓடி போய் இதை வந்து ஒரு பெரிய பிளாஷ் நியூஸா காட்டுறீங்க. ஆனா இங்க எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை இங்க ஒரு மீடியாவும் பெருசா காட்டுறது இல்லை. எவ்வளவு நாளா தொடர்ந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த மாதிரியான மீடியாக்கள் நிறைய கேமராக்கள் வச்சோ நிறைய வந்து மைக்குகளை வச்சோ கேட்கறது இல்லை. இந்த பெட் லவர்ஸ் இருக்காங்களா, இந்த பெட் லவர்ஸ் கிட்ட நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நாங்க யாருமே பெட்டை வந்து வெறுக்கிறது இல்லை. ஏன்னா நாங்க டீ கடையில் நின்று டீ கடையில் வந்து ஒரு பிஸ்கட் போடுறதாகட்டும் இல்ல சாதாரணமா பிஸ்கட் வாங்கி எல்லாருக்கும் நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம். நாங்க சொல்ற ஒரு விஷயத்த இன்னியும் புரியாம பேசிட்டு இருக்க இந்த பெட் லவர்ஸ். நாங்க கேட்கறது என்னதுன்னா, இந்த பெட் லவர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஒரு பெட்டு மேல அவ்வளவு ஆசையா இருக்க நீங்க உங்க வீட்டுல பிரீட் அதாவது ஜாதி நாயை வளர்க்குற நீங்க ஏன் இந்த தெரு நாய்க்களை உங்க வீட்டுல வளர்க்கறது இல்லை? இன்னொன்னு, அப்படி நீங்க சாப்பாடு போட நினைச்சனா மொத்தமா 20-30 தெருநாயை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு ஏன் போடுறது இல்ல? எங்கேயோ கொண்டு போய் சாப்பாடு வச்சிருங்க. அங்க கூட்டம் வந்து சாப்பிட்ற நாய்க்கு என்ன செய்யுதுன்னா, அந்த சைடு குழந்தைகளோ இல்ல வண்டியில போறவங்கள யாரு கிராஸ் பண்ணாலும் அந்த சாப்பாடை வந்து இதான் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அது பயத்துல வந்து இந்த குழந்தைய கடிக்க வரதாகட்டும் இல்ல அந்த வண்டியில போறவங்க தட்டாகட்டும் நிறைய பேர் கடிக்க வாங்கியிருக்க எவ்வளவோ நடந்திருக்கு. ஏன் நடக்குதுன்னா, அது பாவம், அது வாயிலா ஜீவன். அந்த வாயிலா ஜீவனுக்கு அதுக்கு என்ன தெரியும்? அது என்ன நினைச்சது, ஐயோ நம்மள ஃபுட்டை எடுத்துருவாங்களோன்னு சொல்லி தான் அது பண்ணுது. நீங்க அந்த ஃபுட்டை வேற எங்கேயோ போறதை விட்டுட்டு உங்க வீட்டுக்குள்ள ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எஜுகேஷன் வந்து குழந்தைகளை சொல்லி தர சொல்றீங்க. ஏன்னா வந்து எப்படி நாய்கிட்ட வந்து தைரியமா நின்று பேஸ் பண்ணணும். ஏமா ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாய் வந்துச்சுன்னா ஒரு பிஸ்கெட்டை போட்டுடலாம். ஆனா 15-20 நாய் வந்து டப்புன்னு வந்து சூழ்ந்துருச்சுன்னா எந்த குழந்தையா இருந்தாலும் ஓடதான் செய்யும், பயப்படதான் செய்யும். நம்மளுக்கே பயம் வரும். நம்மளே வந்து திடீர்னு கல்ல எடுக்கணும்னு பார்ப்போம், இல்லைன்னா தெரிச்சு ஓடணும்னு நினைப்போம். அப்ப குழந்தைங்க என்ன செய்யும்? இங்க யாருமே நாய்களை மொத்தமா ஒழிக்கணும் யாருமே இங்க குரல் கொடுக்கவே இல்லை. என்னதுன்னா, நாய்களுக்கு சரியான வேக்சினேஷன், அதாவது நீங்க சொன்ன மாதிரி ராபிஸ் வராம இருக்கிறது பண்ணணும், கருத்தடைகள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் இறங்கி பண்ணணும். ஆனா கவர்மெண்ட் அது எதுவுமே பண்ணாம இது இன்னும் நாளுக்கு நாள் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துட்டு போறது ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு கேவலமா இருக்குது. ஏன் கேவலமா இருக்குன்னா, ஒரு சைடு வந்து பெட் லவர்ஸ், ஒரு சைடு வந்து டாக் வந்து ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க சொசைட்டி உருவாயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சொசைட்டி நம்ம சொசைட்டி இல்ல. நம்ம எல்லாத்தையும் வந்து வாழ வைக்க வந்திருக்கிறோம், தவிர்த்து எதையும் இங்க அழிக்க வரல. யாருமே வந்து பெட்டு வேணாம்னு சொல்ல, அதனால வர்ற பாதிப்பு தான் வேணாம்னு சொல்றாங்க. அதை சரியா தெரிஞ்சுட்டு இந்த பெட் லவர்ஸ் தயவு செய்து பேசுங்க.